ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப் 1ல் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஷின் பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 2. சரி, இப்போது 5th January 1991. ஸோ என்ன டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சாட்டர்டே சொல்கிறாங்க. சரி, அப்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா 4th March 1992 வந்து என்ன டேன்னு கேட்குறாங்க. 4th March 1992 என்ன டேன்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு மெத்தட் நம்பர் 1. ஓகே, மெத்தட் நம்பர் 1. சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நம்பர் ஆஃப் டேஸ் இன் 1991 ஹோல் டே. அந்த ஹோல் டேவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த 365 டேஸாக அதில் வந்து இந்த 5th Jan அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் பண்ணிக்கினா என்ன வரும் அப்படின்னா 360 வரும். கரெக்டாக 360 வரும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் இன் January 1992 மொத்தம் எத்தனை டேஸு? 31 நாள். சரிங்களா? இப்போது இந்த 5th January அந்த 5 வந்து அந்த 365 டேஸில் அந்த 1991 இயரில் மொத்தம் 365 டேஸ் இருக்குது. அந்த 5th January வரைக்கும் இருக்கிறத கழிச்சிட்டு மீதி வந்து 360 போட்டேன். சரி, அந்த 1991 முடிஞ்சு போச்சு. இப்போ 1992 January 31 டேஸ். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் இன் February 1992. ஸோ February 1992ன்றது லீப் இயர். அப்போ ஃபெப்ரவரியில் எத்தனை டேஸ் இருக்கும்? மொத்தம் 29 டேஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் இன் மார்ச்சில் எத்தனை நாள் வரைக்கும் தான்? March 4th. அப்போ இதில் வந்து ஒரு 4 டேஸ். ஸோ அப்போ இதில் ஒரு 31 டேஸு, இதில் ஒரு 29 டேஸு, இதில் ஒரு 4 டேஸு, ப்ளஸ் இதில் ஒரு 360 டேஸ். இப்போ 360 + 31 391 ப்ளஸ் 29. ஓகே, 391 29 391 + 29 வந்து பார்த்திங்கன்னா 420 ப்ளஸ் இது ஒரு 4 டேஸ் 424. இப்போ இந்த 424 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஆட் டேஸ் வரும் அப்படின்னா 4 ஆட் டேஸ் வரும். ஓகே, மொத்தம் 4 ஆட் டேஸ் வரும். சரி, இப்போ என்ன 5th January வந்து 1991 வந்து சண்டேவா சாட்டர்டேவா? சரி, அப்போது சாட்டர்டே + 4. சாட்டர்டே + 4 என்ன? சாட்டர்டே விட்டுருங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. அப்போ 4th டே வந்து வெட்னஸ்டே. அப்போ என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அதாவது 4th March 1992 வந்து வெட்னஸ்டே அப்படின்றது மீன் பண்ணுது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் மெத்தட் நம்பர் 2. சரி, மெத்தட் நம்பர் 2ல் என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் odd days in 1991. ஓகே, ஸோ அப்போ என்ன 365 - 5 360. ஓகேவா? இப்போ அந்த 360-ஐ 7ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ ஆட் டேஸ் வருது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆட் டேஸ் வரும். சரி, இதை தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1992 ஜனவரியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இருக்கும்? ஜனவரி மொத்தம் 31 டேஸ். 31 / 7. இப்போ ஜனவரியில் எத்தனை ஆட் டேஸ் வரும் அப்படின்னா 3 ஆட் டேஸ் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1992 ஃபெப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா 1992 வந்து லீப் இயர். அப்போ 29 / 7 போட்டால் 1 ஆட் டே வரும். அதுக்கப்புறம் 1992 மார்ச்சில் மொத்தமே 4 தான் இருக்குது. அப்போ 4 அப்படியே ஆசிட்டிஸ் போட்டுருங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஹாட் டேஸை மட்டும் கூட்டுங்க. இது ஒரு 3, இது ஒரு 3, இது 1, இது ஒரு 4. ஓகே, இப்போ 3 + 3 6, 6 + 4 10, 10 + 1 11. இந்த 11 / 7. ஸோ ஆட் டேஸ் எவ்வளோ வருது? மொத்தம் 4 ஆட் டேஸ் வரும். சரியா? அப்போ 4 ஆட் டேஸ்னு என்ன அர்த்தம்? சாட்டர்டேலேருந்து +4, அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஸோ சேம் வெட்னஸ்டே வந்து நமக்கு இங்கே கிடச்சிரும். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு மெத்தட் நம்பர் 3. சரி, மெத்தட் நம்பர் 3ல் நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு பாருங்கள். மெத்தட் நம்பர் 3-ஐ அதாவது இப்போ பாருங்கள், அதாவது 5th January 1991 5th January
1992. சரி, 5th January 1991 இங்கே என்ன டே சொல்லியிருக்காங்க? சாட்டர்டே சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ சாட்டர்டே சொன்னாங்கன்னா 5th January 1992 டெஃபினட்டாக வந்து சண்டேவாக இருக்கணும். 1 day ahead. ஓகேவா? 1 day ahead-ஆக இருக்கும். 5th January 1991 ஜனவரியாக இருக்குது. ஓகேவா? அப்போ பிப்ரவரிக்கு மேலே போச்சுன்னா தான் நமக்கு கஷ்டம். ஏன்னா அது லீப் இயர் ஆனான்னு பார்க்கணும். லீப் இயராக இல்லைனா 1 day ahead, லீப் இயராக இல்லைனா 2 day ahead-ஆக இருக்கும். அதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பேசிக் கான்செப்டில் பார்த்துருக்கோம். சரி, இப்போ இது வந்து 5th January 1991 சாட்டர்டே அப்படின்றதால 5th January 1992 வந்து சண்டே. சரி, இப்போது நான் என்ன பண்ணுறேன், January 5th வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மீதி 4 இருக்குல்ல, அப்போ ஜனவரியில் மொத்தம் 31 நாளாக 31ல் 5 போச்சுன்னா மீதி வந்து 26. இதை நான் தனியாக வச்சுக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபெப்ரவரியில் 1992ன்றதால் 29 days. சரி, அப்புறம் மார்ச்சில் ஒரு 4 நாள். சரி, ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா இந்த 26, 29, 4 இதை ஆட் பண்ணி இதுக்கு நீங்கள் ஆட் டேஸ் கண்டுபிடிச்சா அது ஒரு மெத்தட். சரிங்களா? அப்போ 26, 29 எவ்வளோ? 55 ப்ளஸ் 4 வந்து 59. 59 டிவைடட் பை 7 வந்து ஆட் டேஸ் எவ்வளோ வரும்? 3 வரும். சரி, அப்படி இல்லைன்னா இந்த 26க்கு ஆட் டேஸ் நான் தனியாக கண்டுபிடிக்கிறேன். அதாவது 26 டிவைடட் பை 4. ஸோ எவ்வளோ வரும்? 5 20, 6 24. மீதி வந்து ஆட் டேஸ் எவ்வளோ வரும்? 2 வரும். சரி, அதே மாதிரி இந்த 29 ஆட் டேஸ் எவ்வளோ வரும்? 1 வரும். அதே மாதிரி இது ஒரு 4. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 4 + 2 6, 6 + 1 26, 6 24. அப்போ இது 3 வரும். சாரி, 6 24. ஸோ 24னா இது 2 தான். கரெக்டு. இது ஒரு 2. இது ஒரு 29. 29னா 7 28 1. ஸோ 4 2 5, 5 2 இங்கே தப்பாக வருது. ஸோ 31 டிவைடட் பை 31 - 5 வந்து 26. 26 டிவைடட் பை 7 6 24, 25 26. ஓகே, 2. ஸோ 7 28 28 1. ஸோ மார்ச் 4 வந்து ஒரு 4. ஸோ 7 டிவைடட் பை 7 0 ஆகிடுது. 0 ஆச்சுன்னா மீதி வந்து இங்கே தப்பாக வருது. ஸோ 26 டிவைடட் பை 7. 26 டிவைடட் பை 7 தப்பாக போட்டேன் பாருங்கள். இது 1 வரும். 26 டிவைடட் பை 7 வந்து ஒரே 7 14 3 21. சரிங்களா? 21ல் மீதி 26ல் 21 போச்சுன்னா மீதி 5 days வரும். இப்போ 5 ப்ளஸ் இதில் ஒரு 1, இதில் ஒரு 4. அப்போ 5 + 1 6, 6 + 4 வந்து 10. 10 டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் ஆட் டேஸ் வந்து 3 தான் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன, இதை அப்படியே ஆட் பண்ணி நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணாலும் 3 தான். இதுக்கு ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணி அந்த ஆட் டேஸை திரும்ப 7ஆல் கூட்டி 7ஆல் டிவைட் பண்ணாலும் சேமாக தான் வரும். அப்போ என்ன ஆட் டேஸ் வருது? 3 ஆட் டேஸ் வருதா? ஆல்ரெடி இங்கே சண்டேவா? சரி, சண்டேலேருந்து +3 என்ன? மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஸோ சேம் ரிசல்ட்டு இங்கேயும் வரும். சரிங்களா? ஸோ அப்போது ஒரு விஷயத்தை நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ மெத்தட் 1 2 3 எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்களா? அப்போது டைப் 1 கொஷின் ஒரு டே கொடுத்துட்டு அதோட ரெஃபரன்ஸ் டேட் கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னொரு டே கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.